ஓகேவா? இந்த இன்புட் டைப் என்ன பண்ண போகுது அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து சர்டன் டீடைல்ஸ் வாங்க போகுது. ஃபர்ஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த நோட்டு பென்னுலாம் வச்சிருந்தா எழுதுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்புட் டைப்பு டெக்ஸ்ட், இன்புட் டைப்பு இமெயில், இன்புட் டைப்பு நம்பர். நீங்க இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும். பேலன்ஸ் என்ன, இமெயில்னா இமெயில், நம்பர்னா நம்பர், பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டு. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது இது நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். காந்த கண்ணழகி அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது இப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அந்த இடத்த வந்து என்னவா சொல்ல போகுது அப்படின்னா இங்க நீங்க எதையோ ஒண்ணு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு யூசருக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி தான். புரியுதா? சரி, இப்போ இந்த 4 ஃபீல்டு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஓகேவா? அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது நம்மளுடைய டெஸ்க்டாப் விண்டோக்கு இல்லை மொபைல் போன்ல கேலரிக்கு ரீடைரக்ட் பண்ணும். அது எப்படின்னா இதுல எடுத்துட்டு வராங்க அப்படின்னா பாருங்க, இன்புட் டைப்பு ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்புட் டைப்பு ஃபைல். இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் தேவையில்லையே. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதுலயே அந்த பட்டன்லயே ஒரு நேம் வருது, சூஸ் அ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா will open a prompt. ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க ஏதாவது ஒரு இமேஜ் ஏதோ ஃப்ரீ ஃபுல் ஸ்டாக் வருதா? ஸோ நீங்க இந்த இமேஜை நீங்க என்ன வேணாலும் இதுல உங்களுடைய இமேஜுக்கு நீங்க இது செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ நீங்க மாட்டம் போயிட்டு டெஸ்க்டாப் இது அதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கு கிளாஸ் இப்போதைக்கு ஆடியோ சார் இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்மளுடைய இமேஜை அப்லோட் பண்றதுக்கு இன்புட் டைப் ஃபைல் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டைப். சரி, நெக்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னா ரேடியோ டெக்ஸ்ட் பாக்ஸ். சரி, ஓகே, இந்த ரேடியோ செக் பாக்ஸை கடைசியா பார்ப்போம். செலக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது என்ன செலக்ட் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போய் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு 31 நாளை தாண்டி வேற நாள் இருக்க போறது கிடையாது. கரெக்டா? 31 தான் இருக்க போகுது, 12 மாசம் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இயர் ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்க. 1905 அதுக்கு முன்னாடி இருக்கணும்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தாலே போதுமே. அந்த இடத்துல நான் கொடுத்துப்பேன் அப்படின்னா நம்ம இந்த அக்டோபரையே வேற வேற டைமென்ஷன்ல எழுதும். அக்டோபர் இப்படின்னு ஒரு கேஸ் எழுதும், ஒரு இப்படி எழுதுவாங்க, ஒரு சில பேர் இப்படி எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மாத்தி 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 இப்ப அக்டோபருக்கே நம்ம 3 விஷயம் கொடுத்தாச்சு. 1 அக்டோபர் 2 3. இப்ப செலக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீ எங்கேயா வந்தாலும் இதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அப்ப டிஃபைன்டா தெரியும். ஓகே, இது இந்த ஆப்ஷன் தான். ஜூலை அப்படின்னா JUL இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா ஸ்மால்ல எழுதுவோம், இல்லைன்னா ஃபுல்லா கேப்ஸ்ல போடுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்மால் இப்படி போடுவோம், இல்லை இப்படி போடுவோம். அப்ப இந்த ஜூலையே 4 மாசமா எழுதுவாங்க. ஓகேங்களா? 4 டைப்பா மாறிடும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. செலக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? சொன்ன கீவேர்டு தான் HTML கொடுக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து டேபிள்ல வந்துட்டு செலக்ட் ஏரியா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு. ஓகேங்களா? செலக்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. இதுல ஆப்ஷன் செட் பண்ணணும். என்னென்ன ஆப்ஷன் நீ வைக்க போற? நான் விழுப்புரம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கிட்டு சென்னை, இப்படி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ செலக்ட்ல ஆப்ஷன்
ஆப்ஷன் 1 விழுப்புரம், ஆப்ஷன் 2 சென்னை, பாண்டி, கடலூர், செஞ்சி. இங்க பாருங்க, அவனுங்க மாதிரியே நம்மளுக்கும் வந்தாச்சா. என்ன அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம இன்னும் டிசைன் பண்ணி இடத்துக்கு போவோம். ஓகேவா? பட் இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஏரியா, என்ன ஏரியா? விழுப்புரம், சென்னை, பாண்டி, கடலூர், செஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். ஓகேங்களா? அப்ப HTML தான். ஆனா இது முழுக்க முழுக்க HTML தான் கொடுத்ததானா? முழுக்க முழுக்க HTML தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா இவங்களுடைய இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஒரு ரோல இருக்கு, அதுக்கப்புறம் இது 3 ஒரு ரோல இருக்கு, இது ஒரு ரோல இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே இடமே இருக்கு. அப்படின்னா இவன் CSS யூஸ் பண்ணி அந்த விஷயத்த டிசைன் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? நம்ம இன்னும் CSS தொடவே இல்லை. CSS பண்ணா நம்மளும் இதே மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகேவா? ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் CSS வச்சு இந்த ஃபார்மியை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ செலக்ட் ஏரியால இந்த இடம் வந்தாச்சு. அப்ப நம்மளாலையும் ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு வர முடியும். இந்த ஆப்ஷன் பேர் என்ன அப்படின்னா செலக்ட். ஓகேங்களா? இந்த இன்புட் டைப் பேரு செலக்ட். ஓகேங்களா? செலக்ட் உள்ளார ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு டெக்ஸ்ட் ஏரியா, இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. என்டர் யுவர் அட்ரஸ். ஓகேவா? டெக்ஸ்ட் ஏரியான்னு போட்டு பிளேஸ் ஹோல்டர். இருக்கு பாத்தீங்களா? என்டர் யுவர் அட்ரஸ். இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெக்ஸ்ட்ல உங்களால இப்ப நான் என்னுடைய அட்ரஸ் அடிக்கிறேன், பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பூமாலை, பதிஷ்டா வில்லாஸ், மேடவாக்கம், சென்னை 6,100,000. இது என்னுடைய அட்ரஸ். இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன்றது தெரியுமானா தெரியாது. ஓகேவா? இது டெக்ஸ்ட்ல இருக்கிற டிராபேக். ஆனா டெக்ஸ்ட் ஏரியால நீ என்ன கொடுத்துருக்க அப்படின்றது கிளீனா தெரியும். பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பூமாலை, பதிஷ்டா வில்லாஸ், மேடவாக்கம், சென்னை 6,100,000. ஓகேவா? அப்ப இது நமக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது நிறைய டேட்டா வரணும் அப்படின்னும் போது நீங்க இதை கொடுத்துக்கலாம். இது பிளெக்சிபிளா தான் இருக்கும். நீங்க இதுல கொஞ்சம் பெருசா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா CSS வச்சு, இல்லை HTML ஒரு விஷயம் இருக்கும், நீங்க அதுக்கு போக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு பேசிக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது இது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தது ஒரு ரிப்பீட்டட் கிளாஸ் வரும். ஓகேவா? சரிங்க. இப்போ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அட்ரஸ், உன்னை பத்தின விஷயம், கவர் லெட்டரு, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம் எழுதுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியா நிறைய கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னும் போது இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். புரியுதா? புரியுது. யாரோ ஒருத்தவங்களாச்சும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேடியோ அண்ட் செக் பாக்ஸ். ஓகே, அது என்ன ரேடியோ அப்படின்னா, நார்மலா ரேடியோ அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா 106.4 ஏதாவது ஒண்ணுதான் ஓடும். 96.5 அப்படின்னு போட்டா 106.4 ஓடி போயிடும். அடுத்தது என்னவா இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். சரி, ஓகே, நான் சொன்ன கதை ஓகே. நெக்ஸ்ட் அது இதுவா சொல்லணும் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா ரேடியோல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்னு மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? ஓகே, ஜெண்டர்ல மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேவா? ஆனா நான் 3 இருப்பேன் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஒரே ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு கரண்டா இருக்கும். ஒன்னு மேல், இல்ல ஃபீமேல், இல்ல டிரான்ஸ்ஜெண்டர். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவாக இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 3 இன்புட் டைப் கிரியேட் பண்ணியிருக்கோம். 1, 2, 3 இன்புட் டைப்புமே எதுக்காக வருது அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய யூசர் என்ன ஜெண்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது வராது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நேம் எதுக்காக வருது அப்படின்னா யூசர் உடைய ஃபர்ஸ்ட் நேமை கண்டுபிடிக்கிறது. கரெக்ட். ஏன்னா இங்க ஒண்ணு தான் இன்புட் டைப் இருக்கு. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா 1, 2, 3. ஓகேங்களா? இப்ப இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா
இப்படி. அப்ப ஃபர்ஸ்ட் நேம்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, இன்புட் டைப் தான். இமெயிலையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஜெண்டர்ல பாத்தீங்கன்னா மேல் ஆப்ஷன் இருக்கு, ஃபீமேல் ஆப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கு. ஆனா இந்த மூணுமே எனக்கு எதுக்காக வேணும் அப்படின்னா யூசர் என்ன ஜெண்டர்ன்றதை ஐடென்டிஃபை பண்றது. சரி, நான் இப்ப இதை கிளிக் பண்ணா என்னென்ன நடக்கும் அப்படின்னா மூணுமே செலக்ட் ஆயிடும். யோ, அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது, ஏதாவது ஒண்ணுதான் ஆகணும். ரேடியோ அப்படின்றது என்னது, ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் அது செலக்ட் பண்ற மாதிரி காட்டணும். இது என்ன 3 ஆப்ஷனுமே செலக்ட் பண்ற மாதிரி காட்டுது அப்படின்னா இது தப்பு. அப்ப இது சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டைப் மூணுமே நீங்க 3 பேருமே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா 3 பேருக்குமே ஒரு காமன் நேம் ஒன்று வச்சிடணும். ஓகேவா? இது மூணுமே எதுக்காக வருது அப்படின்னா ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்றது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்டை ஆட் பண்றேன். டைப் ரேடியோவுக்கு மட்டும் நேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே போட்டுறேன். அப்ப இது சைன் அப் பண்ணும்போது ஜெண்டர் இருக்கா, மூணுமே எதுக்காக வருது அப்படின்னா ஜெண்டரை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ மேல், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் ஏதாவது ஒண்ணுதான் செலக்ட் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே இந்த மாதிரி இல்லையே, மூணுமே செலக்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப மூணுமே எதுக்காக இருக்குன்றதே தெரியல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க 3 பேரும் யூசர் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேணும். அதனால உங்க 3 பேருக்குமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா காமனா ஒரு நேம் வைக்கிறேன். நேம் வந்து ஜெண்டர். இதுல நமக்கு ஒரு டவுட் வந்துடும், ஆனா இங்க ஜெண்டர் இருக்கவே இங்க வச்சோம் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் போடுங்க. ஓகேவா? ஆனா மூணுத்துக்குமே காமன் நேமா போடும். மூணுத்துக்குமே காமன் நேமா போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஆகும். புரியுதா? ஓகே, இந்த இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அண்ணா வேற வேற நேம் வச்சேன். புரியல. வேற அங்க வந்து ஒரே நேம் தானே வச்சேன் நம்ம, அதுக்கு பதில் வேற வேற நேம் வச்சா வேற நேம் வச்சேன்னா இப்ப டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்ப 3 இன்புட் டைப் இருக்கு. ஓகேவா? இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா டெஸ்ட் கண்டுபிடிக்க. இதனுடைய பர்பஸ் டெஸ்ட் 1, இதனுடைய பர்பஸ் டெஸ்ட் 2. அப்ப மூணுமே டிஃப்ரெண்டா இருக்க போகுது. இப்ப பாருங்க, மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது இது காமனா எதுவுமே கண்டுபிடிக்காது. டெஸ்ட் 1னா மேலு, டெஸ்ட் 2னா ஃபீமேலு, டெஸ்ட் 3னா டிரான்ஸ்ஜெண்டர்னு வரும். எனக்கு இந்த மூணுமே எதுக்காக வேணும்? நீங்க சைன் அப் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் கேட்கும்னு நினைக்கிறேன். இவன் இருக்கான்ல, இங்க நீங்க சைன் அப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷயா சம்திங் ஒரு எஸ் சம்திங் ஒன்று, உங்களுடைய டேட்டு, இந்த 3 விஷயமே உனக்கு எதுக்காக வருதுன்றது உனக்கு தெரியும். சைன் அப் பண்ணக்கூடிய யூசருடைய ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்றது. அப்ப இது மூணுமே வேற வேறனா இல்ல, இது மூணுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா யூசர் என்ன ஜெண்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது. ஃபீமேல்னா ஃபீமேல், மேல்னா இல்லைனா எனக்கு இதுவும் செலக்ட் ஆகணும் இதுவும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இது ஒன்றும் செக் பாக்ஸ் கிடையாது. ஓகேவா? இதுவும் டிக் அடிச்சுக்கோ, இதுவும் எடுத்துக்கோ, இது அப்படின்னா கிடையாது. இது ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். புரியுதா? புரியுதா? ஓகே. அதனாலதான் இது மூணுத்துக்குமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா காமன் நேம் ஒண்ணு வைக்கிறோம். ஓகேவா? அந்த காமன் நேம் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கே தெரியும் இது ஜெண்டருக்காக தான் அப்படின்னு. அந்த நேம் ஜெண்டர் அப்படின்னே வச்சுட்டு போலாமே அப்படின்றதுக்காக தான் அதை வச்சேன். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கானோ அதே தான் நம்மளும் பண்றோம். ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ். இது பேரு செக் பாக்ஸ். இதுக்கு இவன் தேவை கிடையாது. இதனுடைய டைப் என்ன அப்படின்னா செக் பாக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். லாங்குவேஜஸ், எனக்கு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். வாய்ப்பு இருக்கு. ஓகே, இல்ல எனக்கு ஹிந்தி வராது, தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ் நகி பத்தா, தமிழ் மட்டுமே ஆச்சா அப்படின்னா தமிழ் மட்டுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, தெலுங்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரேடியோ அப்படின்றது ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் யூ சப்போஸ் டு பி செலக்ட். ஓகேவா? பட் இந்த
செக் பாக்ஸ் அப்படின்றது யூ கேன் செலக்ட் ஆல். ஓகேவா? இல்லை அப்படின்னா எதர் ஏதாவது ஒன்று, எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நார்மலாக செக் பாக்ஸ் ஐட்டம் டிக் பண்ணுவோம்ல, இது இது இதுன்ட்டு அதே தான். செக் பாக்ஸ் அப்படின்றது நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரேடியோ அப்படின்றது தேர் இஸ் அன் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒன்லி ஒன் யூ கேன் பிக். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். புரியுதா? செக் பாக்ஸுக்கும் ரேடியோக்கும் புரியுதுண்ணா. ஓகே ஓகேங்க, இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணி அனுப்ப போறோம். அதாவது நம்ம இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா, இதுல சைன் அப் கொடுத்துரும். அதாவது டிபில போய் ஸ்டோர் ஆகட்டும், அதாவது உள்ளார போகட்டும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு. இங்க நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து வைக்க முடியுமானா பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு பேரு தான் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்புட் டைப் பட்டன். ஓகேவா? பட்டனோட சப்மிட்டே போங்க, சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கு. சப்மிட்னு வந்துருச்சு. ஆனா இங்க கலர் வேறையா இருக்கு, இதனுடைய பேர் வேறையா இருக்கு அப்படின்னா நம்மளும் வர வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்மிட்டோட டைப்புக்கு பக்கத்துல வேல்யூ, நீங்க என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் மேல நின்னீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு வந்து. ஓகேவா? இப்ப நம்ம இங்க இருக்கிற அதே ஃபீல்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், நான் ஒரு மாதிரி இருக்கு, இன்புட் டைப்பே ஒரு விளங்கலை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நாளைக்கு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து HTML சின்டெக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ஃபார்ம் இப்படி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மாதிரி கந்தகோலமா வந்துருக்கு. ஓகேவா? எனக்கு இதை முதல்ல நான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஒரு இடத்துல இருக்கட்டும், இமெயிலு கீழே வரட்டும், ஃபோனு கீழே வரட்டும், பாஸ்வேர்டு, இமேஜ் அப்படின்றது எல்லாமே கீழே வரட்டும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உடைக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஒரு இதுவா பிளாக் பண்ண போறேன், இது தனியா பிளாக் பண்ண போறேன், இது தனியா பண்ண போறேன். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஓகேங்களா? டிஐ டிவிஷன், டிவ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இதுக்குள்ளார எந்த இன்ஃபர்மேஷனா போட்டாலும் அது உடைச்சு கொடுக்கும். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிட்ட இப்படி இருக்கு, லேபிள் ஃபர்ஸ்ட் நேம், இன்புட் டைப். ஓகேங்களா? இது ஒரு ஆளு, லேபிள் இமெயில், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதையே நான் டிவைட் பண்ண போறேன். போ அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் அப்படின்னு ஒரு டேக போட்டு இங்க போட்டுறேன். இதே விஷயத்த நான் எல்லாத்துக்குமே காப்பி பண்ணி போறேன். அடுத்தது எடுத்து உள்ளார செட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இப்படி போடுறேன், எல்லாத்தையும் எடுத்து அந்த டிவ்க்குள்ளார செட் பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, டிவைட் பண்றேன், எல்லாத்தையுமே டிவிஷன் பண்றேன். போ 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 எல்லாத்தையுமே உடைச்சு நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு செட்டுக்குள்ளார போட்டு வைக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையுமே ஒரு ஒரு டிவுக்குள்ளார போட்டாச்சு. இப்ப நீங்க அதை இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க எல்லாமே தனித்தனியா இருக்கு. இது ஃபுல்லா எடுத்துக்கிச்சு, இது எல்லாம் எடுத்துக்கிச்சு. நீங்க இந்த கோடிங் இப்ப போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம எழுதின கோடு எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? பாடி டேக் உள்ளார சைன் அப்னு போட்டுருந்தோமா, இந்த டிவுக்குள்ளார இவங்க ரெண்டு பேரும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே பிளாக்கா பண்ணியாச்சு. ஓகேவா? நீ ஒரு செட்டு, நீ ஒரு செட்டு, நீ ஒரு செட்டுன்னு அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இது நம்ம மட்டும் தான் பண்றோமா? ஃபேஸ்புக் காரணங்க தெரியாதுன்னா, அவனா நமக்கு தாத்தா மாதிரி போதை தர்ம காலத்துல இருந்தே அவன் அதான் வச்சிருப்பான். இங்க பாருங்க, பாடி டேக் இருக்கா, டிவா வச்சிருக்கானா, அவன் சட்டைக்குள்ள சட்டை வச்சிருக்கான். ஐ மீன் டிவுக்குள்ள டிவா இருக்கு. எல்லாமே அப்படிதாங்க எழுதுவாங்க. ஓகேவா? ஓகே, நம்மளும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல்லா டிவ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு கம்ப்ளீட் செக்ஷனே நமக்கு எடுத்து கொடுத்துருது.
அது பக்கத்துல எதையுமே அலோவ் பண்ண விடாம எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து கொடுத்துரு. இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் இதை பத்தின ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். இப்ப HTML இன்புட் டைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அதுல மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஏதாவது 2-3 டைப் சொல்லுங்க. இன்புட் டைப் ராஜேஷ, இன்புட் டைப் 2-3 சொல்லு. இன்புட் டைப் ஓகே, டேக் யூர் டைம். டக்குன்னு சொல்லு. இமெயில், இமெயில் பக்கா. வாங்க. நம்பர், நம்பர், பாஸ்வேர்ட். யாரு தேவாவா பக்கத்துல? தேவாவா? வீட்ல இருக்கறேன்னா. அப்படியா? ஓகே. பிரகாஷ், நீ ஏதாவது 2-3 சொல்றா. இன்னைக்கு நடந்தது ஏதாவது 2 சொல்லு. இன்புட் டைப். ஃபைல், ரேடியோ. வாவ், ரேடியோ, ஃபைல், செக் பாக்ஸ், டெக்ஸ்ட் பார், டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா. சூப்பர்ரா, வேற லெவல்ல. சூப்பர் சூப்பர். பாலாஜி எப்படி புலகுறாங்களா? ஓகே, பாலாஜி இருக்கானா? ரைட். ஓகேங்க, சூப்பருங்க. ஓகே ஓகே, பக்கா. ஓகேங்களா? சி அகைன் சொல்றேன், உனக்கு இது எதுவுமே தெரியல, ஆனா நான் 0ல இருக்கேன், பிக் 0 அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷம் ஸ்டாப்.